எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நேற்று எடுத்த விலாக் அது ஆர்டினரி விலாக் தான். பட் குட்டி குட்டி மிஸ்டேக் பண்ணேன். அது என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக தான் அந்த விலாக் ஷேர் பண்ணுறேன். நேற்று வந்து மணத்தக்காளி குழம்பு, வெண்டைக்காய் பொரியல், பசலைக்கீரை கூட்டு. மணத்தக்காளி குழம்பு வந்து ஆஸ் யூஷுவல் வச்சுருக்கேன். என்னுடைய பழைய ரெசிபியில் எல்லாமே போட்டிருக்கேன், பழைய வீடியோவில் போய் பாருங்கள். வெண்டைக்காயெல்லாம் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன், சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிஞ்சாக இருந்தது. அதுபோல் பசலைக்கீரையும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. பசலைக்கீரை தேங்காய் போட்டு கூட்டு. எங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் வந்து இது எலுமிச்சங்காய் போட்டிருந்தாங்க, கொஞ்சம் கொடுத்து விட்டாங்க. நான் போட விட்டுட்டேன், அதனால் கொடுத்து விட்டுருந்தாங்க. அப்படி மணத்தக்காளி கீரை குழம்பு, வெண்டைக்காய் பொரியல், பசலைக்கீரை கூட்டு, சுட்டு அப்பளம், மாம்பழத்தை வச்சு காலையில் சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி வந்து மணத்தக்காளி கீரையை வந்து ரொம்ப கொதிக்க வச்சுட்டு அந்த சட்டியிலேயே போட்டு வெண்டைக்காயை வதக்கினதுனால வெண்டைக்காய்க்கு தனியாக புளியெல்லாம் கரைச்சி ஊற்றலை. நேற்று வந்து பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்காக ஆள் வந்திருந்தாங்க. என்ன தான் நம்ம வந்து எப்படி க்ளீன் பண்ணாலும் நம்ம ஊர் தண்ணிக்கு ரொம்ப மோசமாக தான் போகுது. ஆனால் கூட 4 பாத்ரூமுக்கு 2000 ருபீஸ்ங்கிறது ஒரு நாமினல் ரேஞ்சாக இருந்தது. காலைல 9லேருந்து 5 மணி வரைக்கும் வேலை பார்த்தாரு. நேற்று ஃப்ரிட்ஜை ஒழிச்சு வச்சேன். ஃப்ரிட்ஜில் இந்த மைக்ரோவன் பாப்கார்ன்லாம் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது அப்படியே இருந்தது. இதெல்லாம் காலி பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு 2-3 தான் பாக்கி இருந்தது. இதெல்லாம் காலி பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு மைக்ரோவனில் வச்சேன். இதில் தான் ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்னென்னா, ஃபாரினில் இதே பாப்கார்ன் வச்சா கரெக்டாக 2 மினிட்ஸ் தான் ஆகும், அப்படியே பொரிஞ்சு வந்துடும். வெயிட் பண்ணி 5 நிமிஷம் போட்டு விட்டேன். 5 நிமிஷம் ஆகிடுச்சு, சத்தமே வரல. அப்புறம் இன்னும் ஒரு 3 நிமிஷம் வச்சு 8 நிமிஷம். ஒன்று மைக்ரோவன் வந்து மோசமாக இருக்கா அல்லது பாப்கார்ன் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சதுனாலேயான்னு தெரியல. பட் என்னமோ பாப்கார்ன் மட்டும். அதே போல் ஊர்லேருந்து வந்து சாய் 8 மாதம் ஆகிடுது. இந்த வந்து இது ரெடிமேட் டீ. நான் யூஎஸில் இருக்கிறப்ப இதேல வச்சு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இது அப்படியே எல்லா ஃப்ளேவர்லேயும் கிடைக்கும். கிட்டத்தட்ட இஞ்சி, அப்புறம் வந்து ஏலக்காய், மசாலா, நமக்கு என்னென்ன ஃப்ளேவரும் ஒரு இப்போ 10 ஃப்ளேவர்ஸில் கிடைக்குமோ 2 பேக்கெட் வாங்கிட்டு வந்தேன். அது காலி ஆகலை. அதை எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இன்னும் 8 நிமிஷம் வெயிட் பண்ணி ஃபுல்லாக வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணேன். அதே போல் இந்த டீயை வந்து நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஜீனி வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் பால் பவுடர் எல்லாமே கலந்துருக்கு. அப்படியே சுடு தண்ணியை ஊற்றி கலக்க வேண்டியதான். எங்கள் அம்மாக்காக நான் எடுத்துகிட்டு வந்தேன், அவங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு. படிஸ்லாம் அவங்களுக்கு யூஸ் இல்லாமே போயிடுது. இதை நான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 பேக்கெட் பாக்கி இருக்குது. ஆனால் இது ஒரு சாச்சே நம்ம ஊர் கணக்குக்கு 40 ரூபா வருது. நம்ம ஊரில் 40 ரூபாய்க்கு 4 டீ வாங்கிடலாம். ஆனால் இது நல்லா இருக்கும். ஃப்ளேவர் வந்து ஒருத்தர் போட்டு குடித்தா அவ்வளோ நல்லா ஸ்மெல்லியாக இருக்கும். அந்த ஊர் அப்பார்ட்மெண்ட்லலாம் இது ஃப்ரீயாகவே வச்சுருப்பாங்க. இதை வந்து சாயும் இன்றைக்கி பாப்கார்னும் வச்சுட்டு சாயங்காலம் பார்க்குக்கு போக முன்னாடி ஒரு வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைட்டு டிஃபன் வந்து எடுத்தாச்சு. யானை பசிக்கு சோளப்பொரி போல் இந்த சோளப்பொரியை காமிக்கிறேன் பாருங்களேன். அது சரியாக வேற பொரியாமையே இருந்தது அடியில். அந்த நிறைய, அதாவது இது வந்து ஒரு 3 பேர் நல்லா சாப்பிட்றப்பல இருக்கும். பட் வந்து கொஞ்சம் தான் இருக்கிறப்பல இருந்தது, சரியாகவே பொரியலை. அங்கெல்லாம் அப்படி குண்டாக பொரியும். நான் நினைக்கிறேன் இது ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சதுனால தான் அப்படி ஆகிடுச்சோக்கும். அந்த சில்னஸ்னால ரொம்ப இதாகிடுச்சு போலுக்கு அப்படின்னு நினைக்க பாருங்கள். இவ்வளோ இது வேஸ்ட்டு. இதை திருப்பி மறுபடியும் நம்ம ஒரு கிண்ணத்தில் போட்டு பொரிய வைக்கலாம். பட் எனக்கு அந்த அளவுக்கு பொறுமை இல்லை. நேற்று ஃபுல்லாக மாடியும் கீழே அங்கங்கே நான் அலைஞ்சது.